ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லே சீப் அண்ட் பெஸ்ட்டு ஒரு மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து சிக்பெட்டுன்னு சொல்லலாம். சிக்பெட்டுங்க ஏரியா நீங்கள் கண்டிப்பாக பெங்களூரில் இருந்தீங்கன்னா சிக்பெட்டுக்கு போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து என்னோடய பையனுக்கு ஸ்கூலில் ஒயிட் ட்ரெஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஒயிட் யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் சிக்பெட் போயிருந்தோம். பசங்களையும் சேர்த்தே கூப்பிட்டு போயிருந்தோம். உள்ளே எப்போவுமே நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆன உடனேயே வந்துட்டு பசங்க வந்து ஜூஸ் தான் கேட்பாங்க. அவங்களுக்கு கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் போயிட்டுருந்தோம். அப்போ தான் ஒவ்வொரு கடையாக வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ட்ரெஸ்ஸாக இருக்கும், ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு ஃப்ரூட்ஸ் முதற்கொண்டு வெஜிடபிள் முதற்கொண்டு எல்லாமே இங்கே வந்து கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். பசங்க வந்து ஸ்டோரிஸ் புக்கு கேட்டாங்க இங்கிலீஷில். அந்த 2 பசங்களுக்குமே வந்து ஆளுக்கு ஒரு புக்கு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து அவங்கவுங்க வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு நாங்கள் போயிட்டுருக்கும்போதே பார்த்திங்கன்னா பேக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து 100 ருபீஸ்ன்னு சொல்லி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பேக் ரொம்ப சூப்பராக இருக்கும், நானுமே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஊருக்கெல்லாம் போகும்போது சாப்பாடு தண்ணி எல்லாமே வச்சு கொண்டு போகிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறதுக்குள்ளே வந்து கடை எல்லாமே வந்துட்டு ஹோல்சேலாக கிடைக்கும். பசங்க வந்து பால் கேட்டிருந்தாங்க, இந்த பால் தான் வாங்கலான்னு போயிருந்தோம். எல்லாமே வந்து பல்காக தான் கொடுப்பாங்க, சிங்கிள் பீஸாக கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து அது ஒரு பேக்காகவே வந்து பால் வந்து வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வாங்கலான்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன் வந்து 130 சொல்லியிருந்தாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு சாய் அப்பாவுக்கு வந்து ட்ராக் பேண்ட் பார்த்தோம். அது அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை, அதனால சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். திரும்ப பார்த்திங்கன்னா இந்த டாப்பு தான் எப்போ போனாலுமே வந்து எத்தனை டைம் போனாலும் இந்த டாப்பு மட்டும் விடுறதே கிடையாது. எனக்கும் அதில் பிடிச்ச அது 150 தான் சொல்லியிருந்தாங்க அந்த டாப்பு. அதில் ஒரு 2 டாப்பு எடுத்திருந்தேன். எடுத்துகிட்டு பசங்களுக்கு நாங்கள் யூனிஃபார்ம் ட்ரெஸ் பார்க்கலான்னு சொல்லி வந்துவிட்டோம். ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு சாட்டர்டே கிட்டே போயிருந்தோம். ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. யூனிஃபார்ம் ட்ரெஸ் வந்து பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, அதனால் கவர்மெண்ட் யூனிஃபார்ம்லாம் நிறையா இருந்துச்சு. நாங்கள் வந்து பசங்களுக்கு ஸ்கூல்லே கொடுத்த ட்ரெஸ்ஸை தச்சு கொடுத்துட்டோம். சாய்குமனுக்கு பிடிச்ச மாதிரி ஒயிட்டு ட்ரெஸ்ஸு அவன் எனக்கு செட் ஆகிற மாதிரி பிடிச்சி எடுத்த உடனே எனக்கும் ட்ரெஸ் வேணும்னு சொல்லி சாய் மித்ரன் ரொம்ப அடம் பண்ணினான். உடனே அவனுக்கு ஒரு கடையில் போயிட்டு அவனுக்கு ஒரு 50-60 ரூபா, ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்குள்ளே அவனுக்கு ஒரு 2 ஃபேண்ட்டும் ஒரு டிஷர்ட்டும் எடுத்துகிட்டு நாங்களும் வெளியில் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், இன்னர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வாங்கலாங்க இந்த சிக்பெட்டில். குவாலிட்டி நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், கம்மி ப்ரைஸில் கிடைக்கும், நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். நாங்களும் வாங்கிட்டு பசங்க வந்து மறுபடியும் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 ரூபா 10 ரூபாய்க்குலாம் எங்கே கிடைக்கும்னா அதில் சீப்பு கொஞ்சம் எல்லாம் வேணுங்கிறது வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கினேன் வீட்டுக்கு. மாம்பழம் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம். ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரெல்லாம் இருந்துச்சு. அவன் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். அது இன்னும் நம்ம வேறு வீடு பார்க்கணும், இந்த வீட்டிலலாம் கார் விட முடியாது அப்படின்னு சொல்லி சாயப்பா மித்திரனை சமாதானப்படுத்தி நாங்களும் பக்கத்தில் உட்காந்துருந்தோம். இளநீ கடை இருந்துச்சு, அங்கேயும் இளநியும் வாங்கி குடிச்சிட்டு ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம். ஆட்டோவும் வந்துச்சு. நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம். வரட்டா.